கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் நேரடியாய் கர்த்தருடைய சத்தத்துக்குள் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருடைய சத்தத்துக்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 65 அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் நல்லவர். சோதரம் மன்னிக்கணும், 16வது வசனம். ஏசாயா 65 16வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. ஆம், இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 65 அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த தேவ வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவே, சத்திய தேவனுக்கு முன்பாக தன்னை ஆசீர்வதிப்பான். ஆணையிடுகிறவனும் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். இங்க சத்திய தேவன் என்கிற 2 முறை அந்த கர்த்தருடைய வார்த்தை வருகிறதை பார்க்கலாம். எந்த ஒரு காரியமும் 2 அல்லது 3 சாட்சிகளால் உறுதிப்படும். நம்முடைய தேவனும் கூட சத்திய தேவன் என்று இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற 2 முறை என்பது பரிசுத்த வேதாகமத்தின் 2 பகுதிகளை காண்பிக்கிறது. அந்த பரிசுத்த வேதாகமத்தின் 2 பகுதி எது? ஒன்று, அவர் பழைய ஏற்பாட்டுக்கும் சத்தியமுள்ள தேவன். 2வது, புதிய ஏற்பாட்டுக்கும் சத்தியமுள்ள தேவன். ஆக மொத்தம் அவர் சத்தியமுள்ள தேவன். பழைய ஏற்பாட்டுக்கும் அவர் சத்தியமுள்ள தேவன், புதிய ஏற்பாட்டுக்கும் சத்தியமுள்ள தேவன். அதனால்தான் சத்தியமுள்ள தேவன் என்கிற திருநாமம் ஒரே வசனத்திலே 2 முறை நாம் இங்கு பார்க்கிறோம். 2வதாக கர்த்தர் நல்லவர். இந்த சத்திய தேவனை குறித்து சொல்லும் போது முதல் சத்திய தேவன் என்கிற நாமம் எதை குறிக்கிறது? ஆசீர்வாதத்தை குறிக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். 2வது சத்திய தேவன் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? ஆணையிடுதலை குறிக்கிறதா இருக்கிறது. ஒன்று, இந்த சத்திய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். 2வது, இந்த சத்திய தேவன் நமக்காக ஆணையிடுகிறவர், அதாவது உத்தரவிடுகிறவர். நீ போய் என் மகனுக்காக இதை செய்துவிட்டு வா, நீங்கள் என் மகளுக்காக இதை நடப்பீங்கள் என்று ஆணையிடுகிற, உத்தரவிடுகிறவர். இந்த காலை வேளையிலே இருட்டோட ஜெபத்துக்கு வந்திருக்கிற அன்பு தேவனுடைய ஊழியக்காரர்களே, அப்போஸ்தலர்களே, போதகர்களே, விசுவாசிகளே, சகோதர சகோதரிகளே, இந்த காலையில் தேவனாகிய கர்த்தர் சத்தியமுள்ள தேவனாய், சத்தியத்தின் தேவனாய் உங்களுக்கு வெளிப்படுகிறார். அதில் முதலாவது சத்திய தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற சத்திய தேவனாய் கர்த்தர் வெளிப்படுகிறார். யாருடைய வாழ்க்கையிலே சத்தியம் இருந்தது, அந்த சத்தியத்தினால் ஆண்டவர் யாரை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்ப யார் வாழ்க்கையில நல்ல சத்தியம் இருந்தது, நிறைய சத்தியம் இருந்தது, நிரம்பி இருந்த சத்தியம் யாருடைய வாழ்க்கை என்று சொன்னார்? எஸ்ரா என்கிற அருமையான ஒரு வேத பண்டிதன். அந்த வேதத்தை பகுத்து போதிக்கிற நல்ல ஒரு தேவ மனுஷன் தான் எஸ்ரா. இந்த எஸ்ரா மற்ற எல்லாவற்றை விட தேவன் கொடுத்த நியாய பிரமாணத்திலும் சத்திய பிரமாணத்திலும்
அவர் தேறின மனுஷனாய் இருந்தார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த ஸ்தோத்திரம் எஸ்ராவின் வாழ்க்கை எப்படி இருந்தது? அது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட, எந்த குறையும் இல்லாத தேவனாய் அந்த ஆசீர்வாதமாய் இருந்தது. அப்போ இந்த சத்திய பிரமாணம் அந்த எஸ்ராவின் வாழ்க்கையில நிறைந்திருந்ததினால் அந்த சத்தியம் அந்த மனுஷனுக்குள் ஏராளமாய் காணப்பட்டபடினால் அந்த எஸ்ராவை மாத்திரமல்ல, எஸ்ராவோடு கூட இருந்த ஆகாய் தீர்க்கதரிசி, எஸ்ராவோடு கூட இருந்த ஷெருபாபேல், எஸ்ராவோடு கூட இருந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவா, எஸ்ராவோடு கூட இருந்ததான நல்ல ஸ்தோத்திரம் யெகூவேலுடைய நல்ல பாடகர்கள், எஸ்ராவோடு கூட இருந்த நல்ல தம்புரு வாசிக்கிற இசை வாசிக்கிறவர்கள், எஸ்ராவோடு கூட இருந்த இஸ்ரவேலின் புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள், இவர்கள் எல்லாருமே எஸ்ராவின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் தெரியுமா? இந்த எஸ்ரா ஏசாயா 65:16 படி அவர் சத்தியமுள்ள தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு தேவ மனுஷன். அல்லேலூயா. தேவ ஊழியக்காரனாகிய நான் ஒரு முழு மனதோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்களும் இந்த சத்திய தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதில் குறிப்பாய் நீங்களும் வேதம் அறிந்தவர்களாய், வேதம் தெரிந்தவர்களாய், வேதத்தை தியானிக்கிறவர்களாய், வேதத்தை போதிக்கிறவர்களாய், வேதத்தை தூக்கி பிடிக்கிறவர்களாய் வளர வேண்டும். அந்த வளர்ச்சியின் நிமித்தம் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதம் அது உலகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் ஆச்சரியமானதா இருக்க வேண்டும். இந்த சத்தியமுள்ள தேவன், சத்தியமுள்ள தேவன் என்று 2 முறை பார்க்கிறோமே. அதுல முதலாவது சத்தியமுள்ள தேவன் ஆசீர்வதிக்கிறவர். எஸ்ராவை ஆசீர்வதித்தார். அதனால நடந்தது என்ன? கர்த்தர் நல்லவை. 7 மந்திரிகள் இந்த எஸ்ராவுக்கு உதவி செய்ய வந்தார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுங்கள். 1 மந்திரி அல்ல, 2 மந்திரி அல்ல, 7 மந்திரிகளை ஆண்டவர் இந்த எஸ்ரா என்கிற தேவ மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். எஸ்ரா 7:16. பாபிலோன் சீமை எங்கும் உனக்கு கிடைக்கும் எல்லா வெள்ளியையும் பொன்னையும் உன்னுடைய ஜனமும் ஆசாரியரும் எருசலேமில் தங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கென்று மன உற்சாகமாய் கொடுக்கும் காணிக்கைகளையும் நீ கொண்டு போகவும் நீ ராஜாவினாலும் அவருடைய 7 மந்திரிமாராலும் அனுப்பப்படுகிறாய். அல்லேலூயா. சத்தியமுள்ள தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். யாரை ஆசீர்வதிக்கிறார்? யாருடைய வீட்டிலே தினந்தோறும் வேதாகமம் திறக்கப்படுகிறது, யாருடைய இருதயமும் வாயும் இவ்வசனத்தினால் நிறைந்திருக்கிறது, யாருடைய வீட்டிலே வாழ்க்கையிலே சத்தியத்துக்கு முதலிடமும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அவர்களை அந்த சத்தியமுள்ள தேவன் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஆனாலும் அந்த ஆசீர்வாதம் அது சாதாரண ஆசீர்வாதம் இல்லைங்க. அந்த எஸ்ரா 7:16 சொல்லு பாருங்க. பாபிலோன் சீமை எங்கும் உனக்கு கிடைக்கிற எல்லா வெள்ளி, அடுத்தது பொன், 3வது ஜனம், 4வது ஆசாரியர், 5வது தேவனுடைய ஆலயம், 6வது காணிக்கை, கர்த்தர் நல்லவை, 7வது ஒரு பெரிய சீமை. இந்த 7 ஆசீர்வாதத்தினால
அந்த நாட்களிலேயே எஸ்ராவை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொன்னால், தேவனுடைய ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய வேதத்துக்கு இடம் கொடுத்தால், சத்திய பிரமாணத்துக்கு இடம் கொடுத்தால், நல்ல கர்த்தருடைய வேதத்தை மனனம் செய்கிறவர்களாய் இருந்தால், அந்த வேதத்தை ஒரு 100 பேருக்கு வாங்கி கொடுத்தால், அந்த வேதத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்தினால், இந்த எஸ்ராவுக்கு கிடைத்த தீமை முதல் காணிக்கை வரையிலான 7 ஆசீர்வாதங்கள் இந்த எஸ்ராவுக்கு கிடைத்ததை போல உங்களுக்கும் கிடைக்க செய்வா, எனக்கும் கிடைக்க செய்வா. இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு அந்த சத்திய தேவனுடைய ஆசீர்வாதம் ஆம் என்று ஆமென் என்று உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் வீடுகளிலே மூடின வேதாகமும் மூடியே கிடக்குது. மேலே தூக்கி வைக்கப்பட்ட வேதம் மேலேயே இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அதை கையால் எடுப்பதும் இல்லை, அதை மனம் திறந்து திறப்பதும் இல்லை, வாயத்திறந்து வாசிப்பதும் இல்லை. வீட்டில் இருக்கிற எத்தனையோ பொருட்கள்ல பரிசுத்த வேதாகமும் ஒரு பொருள் என்று சொல்லி பொருளோடு பொருளாய் பொருளற்று வைத்திருக்கிறார்கள். ஆனா தேவ மனுஷனா நான் சொல்றேன், வேதத்துக்கு பயப்படுகிறவனும் வேதத்துக்கு நடுங்குகிறவனும் எல்லா நாளும் வேதத்தை உயர்த்தி பிடிக்கிறவனுமாக நான் சொல்லுகிறேன். வீட்டில் இருக்கிற பண்டங்கள், பாத்திரங்கள், அண்டாக்கள், குண்டாக்கள், பீரோக்கள், கட்டில்கள், சில்வர் பாத்திரம், அலுமினிய பாத்திரம், வீட்டு பாத்திரம், அலங்கார பாத்திரம், புஸ்தகங்கள், இவையெல்லாம் இருக்கிறது போல பைபிளும் இருக்கிறது என்று நீங்க சொல்லுவீர் என்று சொன்னால், உங்களையும் ஆண்டவர் 10ஓடு 1, 11 அத்தோடு இது ஒன்று என்று ஏனோதானவென்றுதான் வைத்திருப்பார். அப்படி இல்லாமல் தேவன் கொடுத்த வேதத்தை திறப்பது, வேதத்தை வாசிப்பது, வேதத்தை தியானிப்பது, வசனத்தை மனப்பாடம் பண்ணுவது, மற்றவர்களை வாசிக்க சொல்லுவது, தியானித்தவைகளை டைரியில் எழுதி வைப்பது, எழுதி வைத்ததை எடுத்து ஒரு நாள் அறிக்கையிட்டு தெரிப்பது, ஒரு வசனத்தோடு இன்னொரு வசனத்தை ஒப்பிட்டு பார்ப்பது, இதெல்லாம் நீங்க செய்து பாருங்க. குடிசையில் இருக்கிற உங்களை ஆண்டவர் கோபுரத்துக்கு மாற்றுவார். இந்த வேதத்துக்கு இடம் கொடுத்து பாருங்க. இன்னைக்கு தரித்திரியத்தில் இருக்கிற உங்களை அன்றைக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தில் மாற்றுவார். ஓ கர்த்தர் நல்லவே. இந்த வேதத்தை வைத்து 4 பேருக்கு சத்தியத்தை சொல்லி பாருங்க. இன்னைக்கு இருக்கிற இல்லாமை என்பது அன்றைக்கு இல்லாமலேயே போய்விடும். கர்த்தர் நல்லவே. இந்த வேத வசனத்தை நீங்க கர்த்தர் வீட்டிலே நல்ல எழுதி எல்லாரும் அறியத்தக்கதாய் வாசிக்கத்தக்கதாய் பயன்படுத்தி பாருங்கள். உங்க நாமத்தை எல்லாரும் அறியத்தக்கதாய் தேவன் பிரஸ்தாபப்படுத்தி விடுவார். காரணம், நீங்கள் வேதத்துக்கு கொடுக்கிற கனத்துக்கு மரியாதைக்கு ஏற்ற அந்த கனமும் மரியாதையோ அந்த உயர்வும் தான் உங்களுக்கு கடந்து வரும். இதுதான் ஆசீர்வதிக்கிற சத்தியமுள்ள தேவன். அவர் ஆசீர்வதிக்கிற சத்தியமுள்ள தேவன். அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். ஒரு காலத்துல நான் வேதம் படிக்க ஆரம்பித்த நாட்கள், அன்றைக்கு எனக்கு படிக்க முழுமையான பைபிள் கிடையாது. ஒரு புல் பைபிள் ஒன்று கொடுத்தாங்க. அது ரொம்ப பழங்காலத்து ரொம்ப பழமையான பைபிள். முன்னாடி இருக்கிற அட்டையை எடுத்தாக்கா அதுக்கு அடுத்து 3-4 பக்கம் வரும். அதுல சுத்திரம் லெதர்னால படம் வரையப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் அட்டையில வேதாகம கால சரித்திரமெல்லாம் வரைபடமெல்லாம் இருக்கும். அதே மாதிரி பின்னாடி அட்டை எடுத்தாக்கா அங்க நிறைய பழங்காலத்து பிரிண்ட் அவுட்ல டிசைனிங் பேப்பர்ஸ் இருக்கும், நிறைய ஆர்ட்லாம் இருக்கும். இப்படி ஒரு காலத்து நான் வச்சிருந்த முதல் வேதமே ரொம்ப பழம்பெரும் காலத்துக்குரியது, ரொம்ப பழமையானது. பைபிளை திறந்து அந்த ஒவ்வொரு ஏதாவது ஒரு புக் எடுக்கணும், அந்த புக்ல ஒரு சாப்டர் எடுக்கணும்னா பைபிளை திறக்கதான் முடியுமே தவிர பைபிளுக்கு பேப்பர்ஸ் ஒன்ன விட்டு ஒண்ணு நகர்த்த முடியாது.
ஆதியாகமும் வெளிப்படுத்துற விசேஷமும் அப்படி ஒட்டியதா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பாடுபட்டு தடவி கொடுத்து நல்ல கைய 2 வாயில வச்சு ஊதின கையில சூடு உண்டான உடனே அந்த சூட்டை பைபிள்ல வச்சு அப்படிதான் ஒவ்வொரு பேப்பரா உருவி அந்த பைபிள கொஞ்சம் லூஸ் பண்ணி அப்புறம்தான் அதை படிக்க ஆரம்பிச்சு. ஒரு காலத்துல படிக்கிறதுக்கு வேதம் கூட இல்லை, வாஞ்ச இருந்துச்சு. அப்படி இப்படிப்பட்ட ஒரு வேதம் ஒரே ஒண்ணு கிடைச்சு. ஆனா இன்னைக்கு பாருங்க, அந்த சிறு வயதிலேயே அந்த சத்தியத்தின் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று வேதத்தை நேசித்தேன், கஷ்டப்பட்டு அதை எடுத்தேன், அதை எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சேன். ஆனா இன்னைக்கு நடக்கிறது என்ன? பல 100 பேருக்கு வேதம் வாங்கி கொடுக்கக்கூடிய, பல ஆயிரக்கணக்கானோருக்கு புதிய ஏற்பாடு வாங்கி கொடுக்கக்கூடிய, பல நூற்றுக்கணக்கானோருக்கு சுதந்திரம் புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் கர்த்தர் ஆசீர்வதித்தா. ஒரு ஊழியக்காரனா நான் சொல்றேன், இந்த சத்தியத்தை நீங்கள் வாசிக்க, சத்தியத்தை நேசிக்க, சத்தியத்தை அறிக்கையிட, சத்தியத்தில் நுழைந்து கொள்ள, சத்தியத்திலே புகுந்து கொள்ள, அந்த சத்தியத்தில் உங்களை மறைத்துக் கொள்ள இருப்பேன் என்று சொன்னால், ஒரு நாள் வருகிறது, இருளுக்கு பதில் வெளிச்சமாய் மாறும், அந்தகாரத்துக்கு பதிலாக பிரகாசம் உண்டாகும், சாத்தானுடைய கிரியைக்கு பதிலாக தேவனுடைய வல்லமையை பார்ப்பீங்க. எல்லாமே ஆச்சரியமா அதிசயமா நடக்கிறத பார்ப்பீங்க. அது மனுஷரால் நடக்கக்கூடியது கிடையாது. அது தேவனுடைய சத்திய வேதத்தினாலோ சத்தியமுள்ள தேவனாலோ உங்களுக்கான காரியங்களை ஆண்டவர் வேகமாய் செய்ய போகிறார். பிள்ளை இல்லாத பாக்கியஸ்தோத்திர அனுபவத்தோடு வந்திருக்கிற மலட்டு தன்மையோடு காணப்படுகிற கணவன் மனைவி 2 பேரையும் ஆசீர்வதித்து நல்ல சீக்கிரத்தில் வேகமாய் ஒரு குழந்தை பாக்கியத்தின் அடையாளத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இன்னைக்கு அற்பமான விசுவாசியாய் சாதாரண தேவ பிள்ளையாய் காணப்படுகிற உங்களை வெகு சீக்கிரத்திலே கையில எடுத்து உங்க கையில ஒரு கோலை கொடுத்து புறப்பட்டு போய் என்று சொல்லி உங்களை ஒரு மேற்பனம், ஒரு ஆசாரியனுமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இன்னைக்கு கடனில் அகப்பட்டுக் கொண்டு, பொருளாதார சிக்கலில் அகப்பட்டுக் கொண்டு ஐயோ என்ன செய்வதற்கு தவிக்கிற உங்களுக்கு அந்த கடனை அடைக்கவோ பொருளாதாரத்தில் விருத்தி அடையவோ நிறைய பேருக்கு கொடுக்கவும் தக்கதானே அந்த ஆசீர்வாதத்தின் கரமாய் தேவன் மாற்ற போகிறார். அல்லேலூயா. இதுதான் அந்த சத்தியத்தின் தேவனால் உண்டாகிற ஆசீர்வாதம். அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, ஏசாயா 65:16, அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்கு சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். தேவன் ஆசீர்வதிக்கிற காலம் போய் தேவனுடைய பெயரினாலே தேவ ஜனங்கள் ஆசீர்வதிக்கிற காலம் ஒண்ணு வருது. அப்ப என்ன அர்த்தம்? நான் ஜெபத்துக்கு வந்தது, கூட்டத்துக்கு வந்தது ஆண்டவரை பார்க்கணும்னு இல்ல பாஸ்டர், உங்களை பார்த்தாலே எனக்கு போதும். ஆண்டவர் தான் வந்து ஆசீர்வதிக்கணும் கிடையாது. நீங்க தான் என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கீங்க, நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுங்க, அது போதும் என்று ஜனங்கள் சொல்ல வேண்டிய ஒரு காலம் வருகிறது. ஜனங்கள் சொல்ல வேண்டிய ஒரு நாள் வருகிறது. தேவன் ஆசீர்வதித்த காலம் போய் தேவ பிள்ளைகள் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டிய ஒரு காலம் வருகிறது. அதுதான் சத்தியமுள்ள தேவனை கொண்டு ஆசீர்வதி. இது எவ்வளவு பெரிய மகிமை, இது எவ்வளவு பெரிய மேன்மை, இது எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த இடத்துல வெட்கத்தை மறந்து இல்லாட்டி வெளிப்படையா ஒரு காரியத்தை சொல்றேன். இன்னைக்கு தன்னை பாஸ்டர் சில சொல்லிக்கிறாங்க, ரெவரண்ட் சில சொல்லிக்கிறாங்க, அப்புறம் ஐயான்னு சொல்றாங்க, போதகர்ன்றாங்க, அப்புறம் தீர்க்கதரிசின்றாங்க, சுவிசேஷகர்ன்றாங்க, மெய்ப்பர், என்னென்னமோ சொல்றாங்க. நீங்க போய் முடிஞ்சா அவங்களுடைய உண்மையான பேக்ரவுண்ட் என்னன்னு கொஞ்சம் சர்ச் பண்ணுங்க. முடிஞ்சால்ட்டு ஓப்பனா அவங்கள்ட்ட கேளுங்க, நீ ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க,
எந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் ஊழித்து கலத்தது அவங்கள்ட்ட கேளுங்க. இல்லாட்டி கொஞ்சம் ஆராய்ஞ்சு நோண்டி தேடி பாருங்க. அந்த நோண்டி ஆராய்ஞ்சு தேடி பார்த்தா நீங்க அவங்களெல்லாம் பாஸ்டரா மதிக்கவே மாட்டீங்க. அவங்கள ஒரு ஊழியக்காரன் நினைக்கவே மாட்டீங்க. தீர்க்கதரிசியா ஏற்றுக்கொள்ளவே மாட்டீங்க. ஏன்னா இத சொல்ற நானும் சரி, என் வாழ்க்கையும் அப்படிதான். ஏன்னா அவங்க இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை அடிமாட்டுத்தனமா இருக்கும். அடி கேவலமான அவலத்தனமானதா இருந்திருக்கும். தர்மம் எடுத்து படைச்சா கூட போதும் என்ற அளவுக்கு அவங்க நிலைமை இருந்திருக்கும். ஆனா என்னைக்கு அவர்கள் சத்தியத்தை கையில தூக்குனாங்களோ, என்னைக்கு அவர்கள் சத்தியத்தை பேச ஆரம்பிச்சாங்களோ, என்னைக்கு சத்திய தேவனுக்காகவும் சத்தியத்துக்காகவும் வாழ தன்னை ஒப்பு கொடுத்தார்களோ, அன்றைக்கே அவர்களுடைய அழுக்கு வஸ்திரங்களை ஆண்டவர் களைந்து விட்டார். அருந்து போன பாதரட்சைகளை எறிந்து விட்டார். அவர்களுடைய முகமும் அவர்களுடைய தலையும் தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரம்பினது. இப்போ அவர்கள் எதை நடத்தி என்ன உடுத்துகிறார்கள்? ஆசாரியனுடைய உடையை உடுத்துகிறார்கள். அவர்கள் தீர்க்கதரிசிகளுடைய குரலை காண்பிக்கிறார்கள். அவர்கள் அப்போஸ்தலர்கள் என்கிற பெயரிலே நிறைய கட்டணங்களை கட்டுகிறார்கள். பாஸ்டர் என்ற நிலைமையிலே நிறைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆவிக்குரிய தகப்பன்மாரா மாறி இருக்கிறார்கள். இதெல்லாம் எங்கிருந்தையா வந்தது? இவங்கெல்லாம் பாஸ்டர் வீட்டுல பிறந்தவங்களா, பிஷப் வீட்டுல பிறந்தவங்களா, பிறக்கும் போதே கையில பைபிளோட பிறந்தாங்களா, இல்ல அப்பா அம்மா சொல்லி கொடுத்தா அப்படி வந்துட்டாங்களா? கிடையவே கிடையாது. இவங்க இத பேசிக்கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கை முதற்கொண்டு ஆரம்ப வாழ்க்கை ஒரு நாற்றமெடுத்த ஜீவியம்தான். ஆனா அந்த வேதத்தை தூக்கினேன், அந்த சத்தியத்தை பேசினேன், சத்தியத்தை தியானித்தேன். அதை கர்த்தர் பார்த்தார். இப்ப ஆண்டவர் எப்படி மாத்திட்டாரு? ஜனங்களை ஆசீர்வதிக்கிற மனுஷனாய் மாற்றிவிட்டார். ஜனங்களை, இஸ்ரவேலரை, குலத்தாரை, கோத்திரத்தாரை ஆசீர்வதிக்கிற ஒரு மனுஷனாய் ஆண்டவர் மாற்றிவிட்டார். ஒரு ஊழியக்காரனா நான் சொல்றேன், நம்ம ஊழியத்தை சார்ந்த தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட உச்சபட்ச ஆசீர்வாதத்துக்குள் வரணும். உங்களால் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். உங்களால் மற்றவர்கள் போஷிக்கப்படணும். உங்களால் மற்றவருடைய நிர்வாணம் மூடப்படணும். உங்களால் மற்றவருடைய தரித்திரிய ஒழியணும். உங்களால் பலர் கை தூக்கி விடப்படணும். உங்களால் அநேகர் போதகர்கள் ஆக்கப்படணும். உங்களால் அநேகர் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாய் மாறணும். உங்களால் அநேகர் சபையில அங்கத்தினர்களாய் சேரணும். இது எல்லாம் அந்த சத்தியமுள்ள தேவன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தினால். இதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த ஏசாயா 65:16 படியாக ஆசீர்வதிக்கிறவன் சத்தியமுள்ள தேவனுக்குள் ஆசீர்வதிப்பான் சொன்னீரே. நான் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற மகளாக, குமாரத்தியாக என்னையோ மாற்றும் என்று கேட்டு பாருங்க. அவர் ஜாதி பார்க்காத தேவன், அவர் மொழி பார்க்காத தேவன், அவர் சொத்திரம் இனம் மனம் ஜந்து பார்க்காத தேவன், அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். உங்களையும் ஆசீர்வதித்து நீங்கள் அநேகரை ஆசீர்வதிக்கிற ஒரு தகப்பனாக, தாயாக அந்த தேவன் உங்களை மாற்றுவார். இதுதான் அந்த முதலாவது சத்தியம் கர்த்தரிலே. இரண்டாவதாக அந்த ஏசாயா 65:16 சொல்லுகிறது, பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். இதற்கு பல அர்த்தங்கள், வித்தியாசமான பல விளக்கங்கள் உண்டு. ஆனா ஆவியானவர் சொல்லுகிற அந்த வெளிப்பாட்டு விளக்கத்தை சொல்றேன். ஆணையிடுவான் என்று சொன்னாலே உத்தரவிடுவான்.
எனக்கன்பான சகோதரி, பிரியமான சகோதரர்களே, ஊழியக்காரர்களே, இதுவரைக்கும் அந்த அதிகாரி உத்தரவு கொடுப்பாரா? இந்த அரசாங்க மனுஷன் உத்தரவிடுவாரா? இவர்கிட்ட உத்தரவு வாங்க லஞ்சம் கொடுக்கணுமா? இதற்கு ஏதாவது பணம் செலவழிக்கணுமா? இப்படிதானே எதிர்பார்த்தீங்க. ஆனா எழுதி வைத்துக் கொள்ளுங்க, உங்க அறிவுக்கும் புத்திக்கு எட்டாத இன்னொரு சத்தியத்தின் காலம் வருது. அந்த காலம் என்ன காலம்னா, நீங்க ஆணையிடுவீர்கள், நீங்கள் உத்தரவிடுவீர்கள். ஓ, பெரிய அதிகாரிகளும் தேவ மனிதர்களும் உங்க வார்த்தைக்கு இணங்குவார்கள், உங்க வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவார்கள். ஆனால் நீங்க அரசாங்க அதிகாரி கிடையாது, நீங்க அரசாங்கத்தின் பதவியில இருக்கிறவர்கள் கிடையாது. ஆனாலும் நீங்கள் போடுகிற உத்தரவுக்கும் நீங்கள் சொல்லுகிற வார்த்தைக்கும் அதிகாரிகள் இணங்குவதற்கும் கீழ்ப்படிவதற்கு என்ன காரணம்னா, உங்களுக்குள் ஆண்டவர் வைத்திருப்பது சத்தியத்தை. உங்களுக்குள் காணப்படுகிற தேவன் சத்தியம் உள்ள தேவன். அந்த சத்தியம்தான் உங்களை ஆணையிடுகிறவர்களாய் மாற்றும். அந்த சத்தியம்தான் உங்களை உத்தரவிடுகிறவர்களாய் மாற்றும். ஒரு வேலைக்கு அவரு எஜமானன் வந்து இயேசு கிட்ட சொன்னார் பாருங்க, நான் போவென்றால் ஒருவன் போகிறான், நான் வா என்றால் ஒருவன் வருகிறான், என் உத்தரவுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார்கள். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 41, உன் உத்தரவில்லாமல் ஒருவனும் தன் கையையும் தன் காலையும் அசைக்க கூடாது. இதுதாங்க ஆணையிடுதல். இன்னைக்கு நீங்க யாராயிருக்கலாம், எந்த நிலைமையில இருக்கலாம். நீங்க பெண்ணா இருங்க, ஸ்திரியா இருங்க, நீங்க ஆணா இருங்க, வாலிபனா இருங்க, யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கென்று ஒரு நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நாள் மகிமையின் நாட்களாய் இருக்கும். நீங்க நினைக்காத அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எதிர்பார்க்காத தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்பும். அன்றைக்கு கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. பெரிய 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 உன்னதமான அரசு ஊழியர்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள், தொழில் அதிபர்கள் உங்களை பார்த்து கை கட்டி நிற்கவும், நீங்கள் சொல்லுகிறதை கேட்கவும் தக்கதானே அந்த ஒரு மகிமையின் நாட்களுக்குள் கர்த்தர் கொண்டு போக வல்லவராயிருக்கிறார். இதற்கு தேவை அந்த சத்தியம். அந்த சத்தியத்தை நீங்க இடம் கொடுத்து பாருங்க. அந்த சத்தியத்துக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. தேவன் உங்களுக்கு இந்த கணத்தை கண்டிப்பாய் தருவான். தேவன் இந்த கணத்தை நிச்சயமாய் உங்களுக்கு கொடுப்பார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஒரு முறை நடந்த ஒரு சம்பவம், பழனி என்கிற பட்டணத்துல கர்த்தர் நல்லவே, மத்திய அரசாங்கத்தின் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஒன்று இருக்கிறது. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில ஒரு விசுவாசி உயர் பதவியில் இருக்கிறார். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அவர் தான் சீஃப் மேனேஜர். மற்ற எல்லாருமே அவருக்கு கீழே தான். அவர் எல்லாருக்கும் மேல உயர் பதவியில் இருக்கார். ஆனால் அவருடைய ஜாதிய அடிப்படையா வச்சு, அவருடைய ஜாதிய ஒரு காரணமா வச்சு யாரும் அவருக்கு கீழ்ப்படிவது கிடையாது, உடனே செய்வது கிடையாது, ஒத்துழைப்பது கிடையாது. அது மாத்திரமல்ல, அவர் உயர் பதவியிலே பெரிய அதிகாரியா இருந்தும் அவர் அவாய்ட் பண்றது, ஓரம் கட்டுறது, சாப்பிடும் போது பக்கத்துல போறது கிடையாது, அவரோட வாகனத்தை ஒழுங்குபடுத்துறது கிடையாது. இவர் போராடி சொல்லி சொல்லி கெஞ்சி, இல்லாட்டி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிதான் எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டியது. அந்த நேரத்துலதான் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் இந்த சிறியவனாக என்னை அங்கு கொண்டு போனான். அப்போ ஒரு கேள்விப்பட்டுட்டு என்னை கூப்பிட்டு இருந்தாரு. நான் அப்ப சொல்லிடுவோம், அந்த பட்டண ஊழியத்துக்கு போனப்போ பார்க்க போயிருந்தேன். அவர் பார்த்துட்டு சொன்னார், பாசே, நான் இந்த பதவியில இருக்கிறேன், இவ்வளவு பெரிய போஸ்டிங் இருக்கு, ஆனா ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பழைக்கிறேன்.
எனக்கா என் ஜாதிய வச்சு என்னை அவ்வளவு இழிவா நினைக்கிறாங்க. இதுல இருந்து கர்த்தர் தான் எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கணும், நீங்க அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. அப்ப அங்க தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருடைய வார்த்தையை சொன்னேன். சரியா 7 நாள் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். சரியா 7 நாள். அந்த 7வது நாளுக்குள் உங்களுக்கு இடம் மாறுதல் வரும். அந்த இடம் வரும்போது முதல் தகவல் இடமாறுதல் என்று வரும். அந்த இடமாறுதல் தகவல் வந்த உடனே நீங்க வேறு ஒரு உங்களுடைய சுய தேசம் என்று சொல்லக்கூடிய சுய பட்டணத்துல போய் நீங்க பதவி ஏற்பீங்க. அங்கே ஏறுகிற நேரத்துல உங்களுக்கு கடைசி நேரத்துல பதவி உயர்வும் வரும். முதலாவது இடமாறுதல் மாத்திரம் வரும். நீங்க எல்லா இங்க அபிஷியல் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அங்க ஜாயின் பண்ண போவீங்க. அந்த ஜாயின் பண்ண போற நேரத்துல செகண்ட் ஆர்டர் ஒண்ணு வரும். அது ப்ரமோஷனோட இருக்கும். இதை விட அடுத்த இன்னொரு உயர் பதவி இது நடக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் உங்களுக்கு பயப்படுவாங்க, நீங்க சொல்லுவதை செய்வார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன. நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் சொன்னபடியே கர்த்தர் நல்லவே. அந்த இன்சூரன்ஸ் மத்திய அரசாங்கத்தின் இன்சூரன்ஸ் கம்பெனியில உயர் அதிகாரியா இருந்த அவருக்கு அந்த 7 நாளுக்கு முன்னாடியே எதிர்பாரா விதத்துல திடீரென்று டிரான்ஸ்பர் வந்தது. டிரான்ஸ்பர் வந்தது மாத்திரம் இல்லாம உங்களுக்கு 2 நாள் வாய்ப்பு கொடுக்கிறோம். 3வது நாள் காலையில நீங்க அந்த புது நியூ பிளேஸ்ல போய் நீங்க இன்சார்ஜ் எடுக்கணும் அப்படின்ட்டு. இவர் அதுக்குள்ள பழைய ஆபீஸ்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு தன்னுடைய செட்டில்மெண்ட் வீட்டுக்காக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு ரெடியா இருக்காரு. கரெக்டா 3வது நாள் அங்க ப்ரொமோஷன் மன்னிக்கிறோம் டிரான்ஸ்பர் கிடைச்ச அந்த டவுனுக்கு போய் பதவியேற்க போறாரு. பின்னாடியே இன்னொரு ஆர்டர் வருது, அவருடைய ப்ரொமோஷன் பதவி உயர்வு. கர்த்தர் நல்லவை. அது பின்பு ஒரு நாள் அவர் ரிக்வெஸ்ட் பண்ணி கூப்பிட்டாரு. அவர் வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ பேசிட்டே இருக்கும்போது பஸ் ஒரு நிமிஷம் இங்க வாங்க, இங்க நில்லுங்க அப்படின்னாரு. வந்து நின்னேன். அவ்வளவு பெரிய மனுஷன் முகம் குப்புற சாஸ்தாங்கமா காலில் விழுந்தார். முகம் குப்புற சாஸ்தாங்கமா காலில் விழுந்து கால் பாதத்தை பிடித்து கொண்டு இவ்வளோ பெரிய சிக்கல் வருட கணக்கா அனுபவித்தேன். யாராலும் ஒண்ணும் பண்ண முடியல. ஒவ்வொரு நாளும் மன உளைச்சல்ல இருந்தேன். ஆனா கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னாருன்னு சொன்னீங்க. அந்த 7 நாளுக்குள்ள எனக்கு இப்ப டிரான்ஸ்பரும் கிடைச்சிருச்சு, ப்ரமோஷனும் கிடைச்சிருச்சு, அதோடு கூட எல்லா தேவை சூத்திரம் அனுக்கிரகமும் கிடைச்சிருச்சு. இது கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லி கண்ணீர் விட்டு நன்றி சொன்னான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரனாகினார் சத்திய வசனத்தை உங்களுக்கு சொல்றேன். ஆணையிடுகிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். உத்தரவிடுகிற அந்தஸ்தை கொடுக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். முதலாவது சொன்னேன், அந்த சத்தியமுள்ள தேவனை கொண்டு நீங்கள் அநேகரை ஆசீர்வதிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். 2வது சொன்னேன், அந்த சத்தியமுள்ள தேவனை கொண்டு நீங்கள் ஆணையிடுவீர்கள், உத்தரவிடுவீர்கள். 3வது அங்கு என்ன நடக்க போகிறது? அந்த ஏசாயா 65:16 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. அல்லேலூயா. முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு, யாரோ செய்த பழிவாங்குதலை உங்களால மறக்க முடியாம இருக்கிறீங்களா? யாரோ செய்த துரோகத்தை ஒரு நாளும் மறக்க முடியல, முடிந்தாலும் நான் மறக்க மாட்டேன் இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்க சத்தியமுள்ள தேவனுக்குள் ஆசீர்வதிக்கிறவர்களாகவும் அந்த சத்தியமுள்ள தேவனை கொண்டு ஆணையிடுகிறவர்களாகவும் மாறுகிறபடினால் 3வது கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? முந்தின இடுக்கண்கள், யார் உங்களுக்கு முள்ளா இருந்தாங்க, யார் உங்க கண்ணுக்குள்ள கம்பியை விட்ட மாதிரி அவங்க நினைச்சாலே பார்த்தாலே கண்ணீர் வர்ற மாதிரி இருந்தாங்க, யார் உங்களை மூடையப்பட்டு கொடைஞ்சுகிட்டு இருந்தாங்க, இந்த இடுக்கண்களா இருக்கிறவர்களை தேவன் இந்த பூமியை விட்டே எடுக்க போகிறார். இந்த இடுக்கண்களா இருந்தவர்களை தேவன் இந்த பூமியை விட்டே எடுக்க போகிறார்.
உங்களுக்கு இடுக்கண்களா இருந்தவர்களை ஆண்டவர் இந்த பூமியை விட்டே எடுக்க போகிறார். ஏன் என்று சொன்னால் அது அப்படியே மறக்கப்பட்டு போகத்தக்கதாய். அவங்க இருந்தாதானே நினைப்பீங்க, அவங்கள பார்த்தாதானே நினைவு வரும். அந்த இடுக்கண் பண்ணினவர்கள் இனி இருக்க போவதே இல்லை. தேவன் உங்களுக்காக வைராக்கியம் கொள்ளுகிறார். கர்த்தர் உங்கள் பேரில் வைராக்கியம் கொள்ளுகிறார். உங்களுக்கு மின்சாரம் பாய்ச்சுவதை போல எல்லா நேரமும் உங்களை குத்தி கொடைகிறவர்கள், உங்களுக்கு வழியிலே கடந்த முள்ளு குத்தி ஐயோ இது காலை தூக்கிட்டு நடந்துக்கிற மாதிரி அடிக்கடி முள்ளா இருந்தவர்களையும் அந்த இடுக்கனுக்கு காரணமாயிருந்தவர்களை ஆண்டவர் பூமியை விட்டு எடுக்கிறார். அப்படின்னா உங்க ஜீவனையே கர்த்தர் எடுக்கிறார். அந்த இடத்துல நீங்கள் அவர்களை குறித்து ஆண்டாண்டு கால பகையை மறக்க போறீங்க, ஆண்டாண்டு கால பிரச்சனைய மறக்க போறீங்க, ஆண்டாண்டு கால பயத்தை மறக்க போறீங்க, ஆண்டாண்டு கால மன வியாகுலத்தை மறக்க போறீங்க. ஏனென்று சொன்னால் அந்த சத்தியமுள்ள தேவன், அந்த சத்தியம் இந்த இடுக்கண்களை மாற்றும், அந்த சத்துருக்களை மறக்க பண்ணும். தேவன் அவர்களை பூமியை விட்டே அறுத்து போடுவார். தேவன் அவர்களை இருக்கிற இடத்தை விட்டு துரத்தி எடுத்து விடுவார். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. முதலாவதாக இந்த சத்திய தேவன் நம்மை மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய் நம்மை மாற்றுகிறது. இரண்டாவதாக இந்த சத்திய தேவன் நாம் ஆணையிடுகிறவர்களாய் உத்தரவிடுகிறவர்களாய் தேவன் நம்மை மாற்றுகிறது. மூன்றாவதாக இந்த சத்திய தேவன் இடுக்கண்கள் எல்லாம் எடுத்து அவர்கள் பூமியிலேயே இராதபடி பண்ணி அவர்களுடைய நிழல் கூட காணாதபடிக்கு தேவன் பண்ணுவார். இதுதான் அந்த சத்தியமுள்ள தேவன் செய்கிற காரியம். இப்ப நாம் கண்களை மூடி ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஆண்டவரே, நீ சத்தியமுள்ள தேவன் அல்லவா? அந்த சத்தியமுள்ள தேவன் நீர் ஜனங்களை ஆசீர்வதித்த காலம் போய் எங்களை கொண்டு ஜனங்களை ஆசீர்வதிக்க போகிறீர். என்னோட வலது கரத்தை உமக்கு நேராய் நீட்டுகிறேன், தூக்குகிறேன். ஆண்டவரே, இந்த ஏசாயா 65:16 படி நான் அநேகரை ஆசீர்வதிக்கிறவனாய் மாற வேண்டும். என் ஜீவியம் அநேகரை ஆசீர்வதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். சத்திய தேவனுக்குள் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் கர்த்தரனை உருவாக்க வேண்டும். கர்த்தர் நல்லவே. அந்த தேவனுக்குள் நான் ஆணையிட வேண்டும், உத்தரவிட வேண்டும். நான் இடுகிற உத்தரவுகள் உடனே நிறைவேற்றப்பட வேண்டும். இப்படிப்பட்ட மகிமையை கர்த்தர் செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ஆவில நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, காலை வேளையில் நீர் உடைய மகனை கொண்டு 4 விதமான விடுதலையை கட்டவிழ்த்தீர். அதற்காக அருமையான 100 சத்திய வசனங்களை வாசிக்க தேவனுக்கு அல்லேலூயாவை துதிகளை சொல்ல செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆவியிலே நிரம்பின அந்நிய பாஷை மறுரூப ஜபத்தை கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றை விட ஏசாயா 65:16 வசனத்தை கொண்டு நீ சத்தியமுள்ள தேவன் என்பதை நீ சத்திய தேவன் என்பதை இன்னைக்கு ரூபகாரப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். மற்றவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்த காலங்கள் போதுமாண்டவரே. இனி நாங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய் நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். மற்றவருடைய அதிகாரத்துக்கும் மற்றவருடைய உத்தரவுக்கும் மற்றவருடைய வார்த்தைக்கும் ஏங்கி தவித்த காலங்கள் போதும்.
எங்களுடைய வாயின் வார்த்தைக்காக, நாங்கள் இடுகிற ஆணைக்காக, உத்தரவுக்காக மற்றவர்கள் காத்திருந்து பெற்று அதை உடனே செயல்படுத்த உதவி செய்யும். ரொம்ப முக்கியமாய் இந்த அதிகாலை இருட்டோட ஜெபத்துக்கு வந்த எத்தனை பேர் இடுக்கம் நிறைந்தவர்களாய் மற்றவர்களால் சோதிக்கப்படுகிறதும், மற்றவர்களால் வாதிக்கப்படுவதும், மற்றவர்களால் துன்புறுத்தப்படுவதும், மற்றவர்களால் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்படுவதும், மற்றவர்களால் நன்மையை பிடுங்கப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்களோ, அந்த எல்லா இடுக்கங்களோ இயேசுவின் நாமத்தில் இவர்களை விட்டு மாறுவதாக. இடுக்கன் செய்கிறவர்களை பூமியை விட்டே அப்புறப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கு. நீ சொன்ன தீர்க்க தரிசனம் ஒரு நாளும் பொய்யுரையாதே. அது அப்படியே நடக்கட்டும், அது அப்படியே நிறைவேறட்டும். ரொம்ப முக்கியமாய் ஆண்டவரே, வீடுகளுக்குள் தேவனுடைய மகிமை நிறைந்து காணப்படட்டும். வீடுகளுக்குள் பரிசுத்தாவின் வல்லமை நிறைந்து காணப்படட்டும். வீடுகளுக்குள் கர்த்தருடைய வார்த்தை நிறைந்து காணப்படட்டும். அருவருப்பானவர்கள் உள்ளே பிரவேசிக்க கூடாது. அருவருப்பான வார்த்தைகள் உள்ளே பேசப்படக்கூடாது. அருவருப்பான காரியங்கள் செய்யப்படக்கூடாது. எல்லா அந்தகாரத்தின் அருவருப்புகளும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. இவர்களுடைய எல்லா வீடுகளும் சத்திய தேவனுடைய வீடாய் மாறட்டும். ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் இது சத்திய தேவனுடைய வீடு என்கிற பெயர் பலகை மாற்றப்படட்டும். இது சத்திய தேவனுடைய வீடு என்று சொல்லப்படட்டும். அந்த சத்திய தேவனாய் நீ எழுந்தருளும். அன்றே இந்த நாள் முழுவதும் அபிஷேகம் நிரப்பட்டும். இன்னைக்கு பகலில் இருக்கிற தினந்தோறும் ஆராதனையிலே கர்த்தருடைய அக்கினி மகிமை இறங்கி இன்னைக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போயிருக்காக ஸ்தோத்திரம். வல்லமையான அபிஷேகத்தின் வெளிப்பாடுகளை இன்னைக்கு கொடுக்க போயிருக்காக ஸ்தோத்திரம். அதற்காக இப்பொழுதே உடைய ஜனங்கள் ஆயத்தமாகி கூட்டம் 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 கூட்டமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தினந்தோறும் ஆராதனையில் கலந்து கொள்ள என் நிறைந்த மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு வேகமாய் இரவுக்கு ஒரு ஜெபத்திலே திரள் திரளாய் வர தேவனுடைய அபிஷேகத்தை வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள உணர்வுள்ள இருதயத்தை தருவீராக. கர்த்தர் ஆசீர்வதியும். நீரே முன்னின்று நடத்தும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.